தொகுதி முழுக்க புதிய மேம்பாலங்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 155 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிட்கோ மெகா பார்மா கிளஸ்டர் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மினி ஸ்டேடியம் அமைக்கின்ற பணி அந்த துவங்கி இருக்கு. புதுக்குப்பம், அனிச்சங்குப்பம், முதலியார் குப்பம் மற்றும் செட்டி நகர் ஆகிய கிராமங்கள்ல இன்னைக்கு 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மீன்பிடி இறங்கு தளம் அமைக்கப்பட்டிருக்கு. சண்டமேட்ல சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நூலகம் மற்றும் அறிவுசார் மையம், 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு புதிய கட்டிடங்கள், அன்னம்பத்தூர் நரசிம்மர் ஓடையில உயர்மட்ட பாலம், 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டு ஒரு பாலம், நகராட்சியில பாதாள சாக்கடை திட்ட பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அரசு கல்லூரி மாணவர் விடுதி ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கிறோம். வசவன் குப்பம், கைப்பாலி குப்பம், முட்டுக்காடு பகுதியில் மண் அறுப்பை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு தடுப்பு சுவர் கட்டி கொடுத்திருக்கிறோம். மழைக்காலத்துல 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்முடைய அண்ணன் வன்னியரசு அவர்களை சட்டமன்றத்துக்கு தேர்வு செஞ்சு அனுப்பிச்சீங்கன்னா இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ, உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் என்னென்ன பிரச்சனையோ என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் தெரிஞ்சு முதலமைச்சர்கிட்ட போய் அதை கொண்டு இந்த தொகுதிக்கு வந்து சேர்ப்பார். இதை செய்யணும்னா வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில எத்தனாவது வாக்குப்பெட்டியில 3வது பேரு அண்ணன் வன்னியரசோட பேர் இருக்கும். அது பக்கத்துல பானை சின்னம் இருக்கும். அந்த பானை சின்னத்துல நம்ம செலுத்துற வாக்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நம்முடைய கூட்டணிக்கு நம்ம செய்கின்ற வெற்றியை உறுதி செய்கின்ற அந்த வாக்கு. அது செய்வீங்களா? அது மட்டும் இல்லாம பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்பேற்றோட போட்ட முதல் கையெழுத்து 2021ஆம் ஆண்டு